Hi ma'am, I'm Satya, Vidanya Sriயோட parent ma'am. ஓகே, ரிதன்யா ஸ்ரீ நர்சரி படிச்சிருக்காங்க. இப்போ ஃபியூ கொஸ்டின்ஸ் உங்களுக்கு. என்ன ஒரு பிக்கெஸ்ட் பாசிட்டிவ் சேஞ்ச் ரிதன்யா ஸ்ரீ கிட்ட நீங்க பாத்திருக்கீங்க ஸ்கூலுக்கு வந்ததுக்கு அப்புறம்? செல்ஃப் கான்பிடென்ட்டா இருக்காங்க மேம். ரொம்ப தைரியமா எல்லாமே ஃபேஸ் பண்றாங்க. மத்த குழந்தைங்களோட நல்லா ஈஸியா மிங்கிள் ஆயிடுறாங்க. பார்ஷியாலிட்டி இல்லாம எல்லா குழந்தைங்களோடயும் பழகுறாங்க. ஓகே இண்டிவிஜுவலா இருக்க கத்துக்கிறாங்க. ஓகே, மத்த ப்ரீ ஸ்கூல்ஸ் இந்த ஏரியால இருக்கிறது எஸ் மேம். வாட் வாஸ் அ ஸ்பெசிபிக் ரீசன் நீங்க எங்களை சூஸ் பண்ணதுக்கு? எஸ் மேம். மத்த ப்ரீ ஸ்கூல்ஸ் வந்து ஸ்கூல் மாதிரி ரன் பண்றாங்க. ஸோ இது வந்து ஒரு ஹோம் மாதிரி இருக்கு. வீட்ல எப்படி இருக்காங்களோ ஸோ சேம் கம்ஃபர்ட்ல இங்க இருக்கிறாங்க. ஸ்டாஃப்ஸா இருக்கட்டும், கேர் பண்ணிக்கிறவங்க எல்லாருமே கரஸ்பாண்டா இருந்தாலும் கரஸ்பாண்டன்ற அந்த ஃபீல் கிடையாது. ஒரு மதர் கிட்ட எப்படி பிஹேவ் பண்றாங்களோ ஸோ அந்த ஃபீல் தான் எல்லார்கிட்டயுமே வந்து பாக்குறாங்க. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் என்ன ஸ்பெசிபிக் ஆக்டிவிட்டி நீங்க பாக்குறீங்களா? குழந்தைங்க வீடியோஸ் வருது, எந்த ஸ்பெசிபிக் ஆக்டிவிட்டி சொல்லுங்க. குழந்தைங்க சேஃப்டி, ஏன்னா கேட்டுக்கு வெளியில எந்த குழந்தையா இருந்தாலும் வெளியில வந்துடக்கூடாதுன்றனால ஸோ இண்டிவிஜுவல் குழந்தைங்க ஒவ்வொரு குழந்தைங்களும் வரும்போது கேட் க்ளோஸ் பண்றதுல இருந்து எல்லாமே வந்து சேஃப்டியா இருக்கு. உள்ளேயும் அதே மாதிரி தான். வெளியில கார்டன் போறதா இருந்தாலும் ஸ்டாஃப்ஸோட தான் போறாங்க, ஸ்டாஃப்ஸோட தான் வர்றாங்க. ஸோ சேஃப்டியா இருக்கு, நோ ப்ராப்ளம். ஒரு ஏதாவது ஒரு விஷயம் இங்க நடந்தது, ஸ்கூல்ல டீச்சரோட நடந்த ஒரு விஷயம் உங்களுக்கு குழந்தையோட இண்டிவிஜுவல் அவங்களோட தேவையை விட இந்த மாதிரி டீச்சர்ஸ் இந்த மாதிரி இருக்கிறது ரொம்ப சப்போர்ட்டா இருந்துச்சு அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ற மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் ஸ்கூல்ல நடந்ததை பத்தி சொல்ல முடியுமா? ஸ்டாஃப்ஸோட பாசிட்டிவ் கேக்குறீங்க? ஏதோ சப்போர்ட்டிவான விஷயம் ஸ்கூல்ல உங்களுக்கு வந்து இது ரொம்ப எனக்கு சப்போர்ட்டா இருந்தது, இந்த மாதிரி இருந்தாங்க, இந்த மாதிரி பண்ணாங்க, இல்ல இந்த மாதிரி இருக்கிறது எனக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருக்குன்ற மாதிரி ஏதோ ஒரு சப்போர்ட்டிவ் ஃபேக்டர் உங்களுக்கு ஸ்கூல்ல? எல்லாமே ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸாவே பண்ணி கொடுக்குறாங்க மேம். அது ஒண்ணு இருக்கு. ஏன்னா உன்னோட இண்டிபெண்டன்ஸ் டேக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் எல்லாருக்கும் தெரிஞ்சது இண்டிபெண்டன்ஸ் டேன்றது மட்டும் தான் நமக்கு தெரியும். பட் அது அன்னைக்கு வந்து சோல்ஜர்ஸ் டே அப்படின்றத வந்து எக்ஸ்போஸ் பண்ணீங்கல்ல, அது வந்து கொஞ்சம் பெட்டரா இருந்தது. சோ அந்த குழந்தைங்களுக்கு சோல்ஜர்ஸ்னா என்ன, யாரு, நம்ம இண்டிபெண்டன்ஸ் டே வந்து எதுக்காக செலிப்ரேட் பண்றோம் பர்டிகுலரா அந்த ரீசன். ஏன்னா அந்த ட்ரெஸ் போடும்போது அவங்களுக்கு கண்டிப்பா அது தெரிஞ்சிருக்கும். அந்த ஆக்டிவிட்டிஸ் பண்ணது நம்ம பார்டர்ல வந்து சோல்ஜர்ஸ் எல்லாம் எவ்வளவு ரிஸ்க் எடுத்து பண்றாங்க, அட்லீஸ்ட் 1% அந்த குழந்தைங்களுக்கு ரியல் டைமா புரிஞ்சிருக்கும். ஸோ இந்த மாதிரி ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கறது நல்லாவே இருக்கு. இது வந்து நீங்க சப்போர்ட் ஸ்கூல் இந்த வகையில எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணதுன்னு நினைக்கிற விஷயமா? இல்ல லைக் டே கேர் பத்தி, டே கேர் இருக்கிறத சப்போர்ட்டா ஃபீல் பண்றீங்களா? எது உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கு? டே கேர் கம்பல்சரி டே கேர். ஏன்னா ஒர்க்கிங் உமன்ஸ்க்கு கம்பல்சரி டே கேர் தான். ஏன்னா நான் இப்போ ஒரு 4 o'clock மிஸ் பண்ணிட்டேன், என்னோட குழந்தைய பிக் பண்ண முடியல, ஒரு 7 o'clock ஆகுது, இல்ல நான் ஒரு எமர்ஜென்சியா வெளியில போயிருக்கேன் அப்படின்னாலும் கால் பண்ணி ஜஸ்ட் ஒரு இன்ஃபார்ம் தான், நான்